இன்னைக்கு பள்ளிக்கூடம் எடுத்துக்க, பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கங்க, மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடங்கள் 5வது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு? எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க முடியும்? அதே போன்று தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறைகள், ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க? 207 பள்ளிக்கூடத்தை நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாராவது செய்வாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரியா? நீங்க கேடு கட்ட திமுக 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறியே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? கேட்டா அங்க மாணவர் சேர்க்கை இல்லையா. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? கிராமத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சான். இவங்க போய் கண்டுபிடிச்சானுங்க. இல்லாம கிராமத்திலிருந்து எல்லாம் நகரத்துக்கு போயிட்டாங்களா? எதுக்குயா போறான்? நீ கிராமத்தில் நீ அங்க இருக்கிற நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றினா விவசாயம் செருகும், விவசாயம் பெருகும், அங்கேயே மக்கள் இருப்பாங்க. அது செய்ய துப்பு இல்லை உனக்கு. ஆனா நீ சொல்ற காரணம் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்களா? அதுக்காக நாங்க பள்ளிக்கூடத்தை மூடுவோம். பள்ளிக்கூடத்தை மூடின துரோகிகளே, பாவிகளே. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம். நீ சொல்ற காரணம் ஏத்துக்க முடியுமா? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, விட்டுட்டு போயா, எங்க கிட்ட விடுங்க, எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 10,500 உதவி பேராசிரியர்கள் பொறுப்பு இருக்கு, பணி இருக்கு. அதுல 9,000 பேர் காலி. 9,000 இடங்கள் காலி. அப்புறம் இந்த கல்லூரியில் எப்படியா படிப்பாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 180 அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது. 180. அதுல 100 கல்லூரியில தலைமை முதல்வர் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. 100 கல்லூரிகள். இதுதான் இந்த லட்சணத்துல தான் திமுக ஆட்சி நடக்குது.